கலைய விட்டு மயான காளியம்மா நீ சூலமுடல் ஆடிவாடி சூலமுடல் ஆடிவாடி உமையே என் தாயார் மயான காளியம்மா எப்படியாப்பட்ட இடத்துல இருப்பாங்க அடி சுத்தி நல்ல அம்மா பீனம் ஏறிய அந்த சுழலாவாரம் தாயி அடி நின்று அறிய உமையவளே பக்க நல்ல தாயி பீனம் ஏறிய அங்க பச்சை பீனம் அம்மா அடி நின்று அறிய பீனம் ஏறிய காளியம்மா அந்த புகையடிக்கும் தாயே சுடலையிலே அவ புத்துருவா அம்மா அடி நின்றவளே அந்த அம்மா மகன் ஊரா மயான காளி அந்த நலலா என்ன அம்மா சுடலையடி அந்த நடு சூழல அம்மா உன் கோயில் அடி அங்காளம்மா மயான காளியே எங்க அம்மாவுக்கு எப்படியாப்பட்ட விளக்கு எரியும் தெரியுமா எங்க மண்டா ஓட்டில் அம்மா இலக்கேறிய அந்த மயானத்தில் தாயே ஒளி ஓடுக்க இலக்கேறிய உமையவளே அந்தி சுழலவன அம்மா அடி சாம்பலிலே அவ சூலமுடன் தாயே இங்க ஓடி வரா வந்துட்டா வாரம்மா மயான காளியே அடி மயான சாம்பலிலே அவன் மருளாடி எங்காளி ஓடி வரா சாம்பலிலே உமையவளே என் காளிய ஆவேசமா வரான்னு சொன்னா அவருடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அடி சிங்கப்பல்லு செஞ்சடையோ சீறி வரும் உருவம் அடி அம்மா சிங்கப்பல்லும் தாயே அம்மா செஞ்சடையோ உனக்கு சீறி வரும் அம்மா அடி ரூபம் அடியே செஞ்சடையோ காளியம்மா
வீட்டு பசி ஆறுவா தெரியுமா அடி சுட்ட பீடம் அம்மா திண்டவாளா திண்டவாளா நம்ம சொல்லலை வாழம் அம்மா அடி காத்தவாளா காளியம்மா மகாளி அவ பச்சை பீடம் தின்னவாளா பரமனை எதிர்த்தவாளா அவன் மாயாண்டி அம்மா அடி பத்தினியே பத்தினியே அடி மயான தாயே நீ காளியாளே பத்தினியே பிரியாயி அவ வாவாடி நின்றவாளா வழக்காடும் காளியாளா அடி தோல் மேலே அம்மா அடி சுட்ட பீடம் சுட்ட பீடம் உன் துளை மீது அம்மா அடி பச்சை பீடம் சுட்ட பீடம் மயான காளி அம்மா மார் மேலே அம்மா அடி பச்சை பீடம் பச்சை பீடம் உம்மடி மீது அம்மா அடி சுட்ட பீடம் பச்சை பீடம் உமையவாளே அடி மாலை என்ன மாலையாடி ஒரு மண்ட ஓட்டும் மாலையாடி ஒரு அத்த முகம் அம்மா சிவந்திடவே சிவந்திடவே அம்மா நீ சத்தமிட்டு காளி அடி வாழ்வோம் அடியே சிவந்திடவே உமையவாளியே சிங்கப்பள்ளில் அம்மா அடி ரத்தா சொட்ட ரத்தா சொட்ட அடி அங்கமல்லா தாயே சீலி சீலிக்க ரத்தா சொட்ட உமையவாளியே எம்மா கோலப்பள்ளில் ரத்த சொட்ட நீ கோவிந்தா என்று சொல்லி அந்த கோட்டை கிடுகிடுங்க கூவி வர அங்காளி
நீ திருமுல்லை நகர்தனிலே அம்மா நீ அவராய் பச்சையானா ஆச்சரியமதாகவே ஒரு வாழை 3 குலை காத்திட என் தாய பச்சையம்மா பச்சை வாழியம்மா அம்மா நீ ஆதரித்து அருள் புரிந்தான் அந்த ஆச்சார பொல்லாத 7 பேர் வீரர்களை எம்மானியாயனால் கருவறுத்தாய் ஆத்தாளும் பச்சமல குலத்தியா இந்த உலகம் எல்லாம் எம்மானி ஆடிய பெரும் பெத்தான் அந்த ஆரிமுத்து சுவாமிய மின்பீடகவலா எம்மானி யானை மேல் காக்க வைத்தாய் அம்மா அம்மா ஆரிமுத்து சுவாமிய மின்பீட கவலான மேல காக்க வைத்தாய் நீ ஆவேசம் கொண்டு பாரு அம்மா அந்த மானிடர் முடியும் நில பச்சை வாழி அம்மா நீ ஆடிய வரங்கள் தந்தான் ஆதியே மன்னாதலிங்க சுவாமியுடன் அடியிடபாகம் கொண்டவளே மாணி அருளாடு சிங்கநகரு அந்த முனிகப்பட்டு வாழப்பந்தல் எல்லையிலே அடியாவத்தாரணபுரம் வாழும் அழகு பச்ச வாழியுமையே பச்சை வாழி அம்மன் என்றால் இந்த அம்மா யாரு இவங்களுக்கு ஏன் பச்சை வாழி அம்மன் என்று திருநாமம் வந்தது தெரியுமா எப்படி சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று என்னாலும் ஒருவருக்கு ஒரு வேதங்களை பேசி அன்றாடம் சண்டையிடுவார் யாரு உமா மகேஸ்வரியும் ஆண்டவன் சிவபெருமான் அன்றொரு காலத்திலே இந்த அம்மா என்ன கேட்டா சுவாமி ஐயா சக்தி பெரிதா சாமி சிவம் பெரிதா 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 சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சக்தி பெரிதா சிவம் பெரிதா சொல்லையான்னு கேட்டாங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு என்ன சிவபெருமான் என்ன சொல்றாரு சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது அறியாதடா பெண்ணே தெரியாதடா அறியாதடா பெண்ணே தெரியாதடா உனக்கு அறியாததா தெரியாதா என்ன புதுசா கேக்குற பெண்ணையே பார்வதி சொன்னார் அப்ப இவரு மறுபடியும் கேக்குறாரு பார்வதி சிவன் தான் பெரிது நீ சொல்லு சக்தி பெரிதா சிவம் பெரிதா நீ சொல்லு என்று சொன்னார் அப்ப இந்த அம்மா என்ன சொல்றா சுவாமி சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சுவாமி சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சுவாமி சக்தி தான் பெரிது சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சாமி அறியாததா உனக்கு புரியாததா அறியாததா உனக்கு புரியாததா ஆதி சிவன பெருமானே தெரியாதா ஆதி சிவ பெருமானே தெரியாதா என்னங்க நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க திரும்ப என்ன கேக்குறீங்களே சக்தி தான் பெரிதுன்னு இந்த அம்மா சொல்றாங்க சிவன் தான் பெரிதுன்னு சிவபெருமான் சொல்றார் அப்ப போட்டி வார்த்தைகள் என்னது வாய் யுத்தம் அதிகமாகி போச்சு பார்த்தாங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க சுவாமி சிவன் தான் பெரிதுன்னு சொல்றல்ல அதை நானும் ஏத்துக்கிறேன் அதை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் நான் கேட்கும் கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன பதில் இதுதானே கேட்கட்டுமா அந்த ஆகாயத்தில் உதிக்க சூரியன் யார் ஆகாயத்தில் உதித்த சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார்
சந்திரன் யாரு இத சொல்லுங்க சிவம் பெரிதுன்னு நானே அறிவிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க அப்ப என்ன சொல்றாரு அடி பைத்தியக்காரி இந்த சாதாரண ரகசியம் கூட தெரியாமல் என்னுடைய இடபாகத்திலே இத்தனை காலமாகத்தான் இருந்து வருகின்றார் ஆனா இது தெரியாமலே சக்தி தான் பெரிதுன்னு என் கூட வாழாட வந்துட்டியே பெண்ணே நிஜமா தெரியாதா நிச்சயமா தெரியாதா உனக்கு தெரியாதா பெண்ணே புரியாதா தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாதா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா அங்க சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இடது கண்ணே அந்த சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இடது கண்ணே பாலா போன பார்வதி பைத்தியக்காரி இது கூட தெரியாது இருக்க சூரியன் என்னுடைய வலதுகன் சந்திரன் என்னுடைய இடதுகன் இத சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஓவன்னா அடங்க ஒன்னா கோவம் வந்து போச்சு என்னது கோவம் வந்து போச்சு 100 நாம இடபாகத்தில் இருந்தாலும் இவர் அப்பப்ப சாபம் கொடுத்தாலும் நாம சென்று தமிழ் சாப துளைச்சு வந்தாலும் ஏமாத்துறதுக்கு ஒரு பெண் என்று பொய் சொல்வதற்கு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு கிடையாதா இன்னைக்கு எத்தனை காலம் தான் அவர் ஏமாற்றுவார் இன்னைக்கு ஏமாறுற மாதிரி கிடையாது சூரியனும் சந்திரன் அவருடைய கண்கள் என்றால் இரு நேத்திரங்கள் என்றால் அதை மூடி பார்ப்போம் என்று மூடி பார்ப்போம் மூடி பாப்போம் என்று மூடி பாப்போம் மூடி பார்ப்போம் என்று மூடி பார்ப்போம் மூடி பாப்போம் என்று மூடி பாப்போம் இறுதி கண்களையோ இப்பொழுதே மூடி பார்ப்போம் கண்களையோ இப்பொழுதே மூடி பாப்போம் அந்த ரெண்டு கண்ணையும் இப்ப மூடி பார்ப்போம் அப்படி மூடணும்னு சொன்னா இவர் சொன்னது உண்மையா இருந்தா இந்த உலகமே இருள்மயமாகணும் அப்படி இல்லை என்றால் வெளிச்சமா இருக்கும் அப்ப நம்ம கிட்ட மாட்டிப்பாரு சிவபெருமான் அப்படி என்று என் அன்னை உமையவள் சக்தி உமா மகேஸ்வரி என்ன செய்யறாங்க அந்த பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண் மூடினாள் அங்க பத்தினியாளான் தாயே பார்வதியும் தாயே பார்வதியோ பரமசிவனுடைய கண்ண பெண்ணால இருந்து மூடினாங்க அப்படி மூடின உடனே அண்டத்தோடு அண்டம் 1008 அண்டம் சப்த சாகரம் சப்தகுல பருவதம் 7 உலகமும் மேல 7 உலகம் கீழே 7 உலகம் அதல சுதல மகாதல தராதல ரசாதல கனிஷ்ட பாதாளம் சொல்லக்கூடிய இந்த 7 உலகமும் என்ன ஆச்சு அங்க இருட்டாய் பாச்சே அம்மா இருட்டாய் போச்சு இருட்டாய் போச்சே அம்மா இருட்டாய் போச்சே அந்த ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டா போச்சே அடி ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சே அந்த ஈஸ்வரனை கண்ணை மறைச்ச உடனே 7 உலகமும் இருள்மயமாகி விட்டது பார்த்தாக தேவர்கள் எல்லாம் ஆகா பரமசிவனுக்கு ஏதோ அசம்பாவிதம் இருந்து விட்டது அப்படி என்று அங்க தேவர்களும் மூவர்களும் தேடி வருகின்றார் கைலாயம் இத பார்த்த உடனே அம்மாவுக்கு என்ன ஆச்சு அஞ்சு பயந்து விட்டால் ஆரணங்கு ஈஸ்வரியார் பயந்து கொண்டு அந்த சிவனாருடைய அந்த கண்ணை மீண்டும் விடுவித்தால் கையை எடுத்தாங்க எடுத்த உடனே மீண்டும் உலகத்திலே ஒளி பிறந்தது வெளிச்சம் வந்தது வந்து போச்சு சிவபெருமானு கோபம் அடி பார்வதி சண்டாளி சாபத்ரோகி என்னுடைய வார்த்தையை நம்பாமல் என் கண் மறைத்தாயே உனக்கு சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே அடி சக்தி ஓமையாவளே பார்வதியே சக்தி ஓமையாவளே பார்வதியே அடி சக்தி ஓமையாவளே பார்வதியே சக்தி ஓமையாவளே பார்வதியே உனக்கு சாபம் கொடுக்க போறேன் கொடுக்க போறியா என்னை விட்டு பிரிந்து இருந்தால்தான் என்னுடைய பெருமை என்னுடைய அருமை உனக்கு தெரியும் அப்படி என்று சொல்ல என்ன சொல்றாரு நீ ஆட்டு மணல் எடுத்து ஆவுகால உண்டு செய்து அம்மா நீ சேட்டு மணல் எடுத்து சிவலிங்க உண்டு செய்து அரணிய பரணே கங்காதரனை வென்று என்னை நோக்கி தேவ ஆண்டு ஆமா 100 வருடங்கள் என்னை பிரிந்து நீ தவமிருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அவ அழுதாள் அம்மா அழுது புரண்டாள் அம்மா அழுதாள் அம்மா அழுது புரண்டாள் அம்மா அழுதாள் அம்மா அழுது
தெரியாம தவறு செய்து விட்டேன். ஆமா. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொன்னார். சாபம் கொடுத்ததுதான். ஆமா. நீ சென்று தவம் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். சாபம் துளைத்து மீண்டும் வா அப்படி என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா எங்க போறாங்க? எங்க? அந்த காசி போகும் அம்மா வழியை தேடி, காசி போகும் அம்மா வழியை தேடி, அந்த கம்பாதிக்காரைக்கு வராளம்மா, கம்பாதிக்காரைக்கு வராளம்மா. அதோ ஓடி வருகின்றார் ஆட்டங்கரை தேடி. ஆமா. அவர் சொன்ன மாதிரி ஆட்டு மணலெடுத்து ஆவுகான உண்டு செய்து, சேட்டு மணலெடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து இந்த அம்மா கண்மூடி தவம் இருக்காங்க. எப்படி தவம் இருக்கின்றாங்க? அரகாரா சிவசிவா என்று சொல்லி, அரகாரா சிவசிவா என்று சொல்லி, அரகாரா சிவசிவா என்று சொல்லி, அரகாரா சிவசிவா என்று சொல்லி ஆதிசக்தி சிவன் பூசை செய்கிறாளாம். ஆதிசக்தி சிவன் பூஜை செய்கிறாரா. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று இந்த அம்மா கண்மூடி தவம் இருக்கின்றார். கண்மூடி தவம் இருக்கின்றார். தவம் இருக்கின்றார். அப்படி தவம் புரியக்கூடிய வேளையிலே அதோ 100 ஆண்டு தேவ ஆண்டு முடிய போகின்ற தருணம் பார்த்தா சிவபெருமான் சடாபாரத்தில் இருக்கும்படியான கங்கா தேவி இந்த சிவபெருமானை இந்த பார்வதி இடமாக வந்தார். ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க விட மாட்டார். அதனால இவருடைய தவத்தை கலைக்கணும், எனது நிஷ்டையை குலைக்க வேண்டும். அப்படி என்று அந்த ஆத்துல காஞ்சு போய் வெறும் மணலா இருந்தது பாரு, அந்த காய்ந்து போன வற்றி ஆற்றிலே அந்த கங்கா தேவி என்ன சாதாரணமானவளா? என்ன செய்தா? அவ இருகாரையும் கங்கை பிறண்டு வாரா, கங்கை பிறண்டு வாரா, ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா, சத்தத்துடன் ஓடி வாரா, அவ ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா, தவத்தை குலைக்க வேண்டி இருகரையும் வெள்ளமாக பிறண்டு திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படியே பிறண்டு ஓ வெண்ண சத்தம் வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா பார்த்தா கண்ண திறந்து, ஆஹா இந்த கங்கா தேவி சண்டாள பாவி இப்படி நம்முடைய தவத்தை கலைக்க வருகின்றாளே, இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு பரமசிவன். சரி சரி இடபாகம் போய் பேசிக்கிறேன் அப்படி என்று இந்த அம்மா யார கூப்பிட்டாங்க? யார கூப்பிட்டாங்க? ஹரியோக ஹரி ஹரி நாராயணா, ஹரியோக ஹரி ஹரி நாராயணா, ஹரியோக ஹரி ஹரி நாராயணா, ஹரியோக ஹரி ஹரி நாராயணா, என்ற ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா, ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா, அண்ணா கோவிந்தா நாராயணா என்று இந்த அம்பாள் கூக்குரல் விடுத்து அழுதார். அழுத உடனே தங்கச்சி அழும் பொழுது அண்ணன் பார்த்திருப்பாரா? திரைதா திரைதா துவாபர களி என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலும் எப்பொழுது அபய குரல் விடுத்தாலும் அண்ணா என்று எழுதாலும் ஓடி வந்து காப்பாற்றி அபயக்கரம் கொடுப்பவர் யாரு? மாயக்கண்ணன். இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார்? அந்த திருமாலாகப்பட்டவர் இந்த ஆற்றில வந்து பார்த்தார், கங்காதேவி தடுத்து பார்த்தார். அவங்க நிக்கிற மாதிரி இல்ல, தவத்தை கலைக்கதாக வேகமா வராங்க. அதனால இவர் என்ன செய்தார்? அந்த திருமால் நெடுமாலாகத்தான் அவதாரம் கொண்டு அந்த ஆற்றினில என்ன செய்தாரு? அவ குறுக்க நல்லோ கோவிந்தன் படுத்தார் ஐயா, கோவிந்தன் படுத்தார் ஐயா, ஐயா வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா, அவர் வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா, குறிக்கப்படுத்தால் வருகின்ற வெள்ளத்தை தடுத்தார். இந்த கங்கா தேவி வெள்ளத்தை தாண்டி போக முடியுமா? முடியாது. பகவானை தாண்டி போக முடியுமா? அவரை தாண்டி சென்றால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ? பகவானை அவமதித்ததாக சென்றுவிடும், பகவானை அவமதித்ததாக போய்விடும். அப்படி என்றுதானே இந்த அம்மா என்ன செய்தார்? அதுவோ தலைபாகம் வழியாக அணைய உடைத்துக் கொண்டு ஒரு பாகம், என்னது தலை வழியாக, ஆமா அதுவோ கால் மாட்டின் பாதம் வழியாக செய்யாறு பாலாரகத்தின் 2 ஆள்களாக பிரிந்து ஓடியது. என்னாரு?
செய்யாறு பாலாறும் அப்படி இரு ஆறுகளாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக இணைந்து அந்த அம்மா பூஜையை குலைக்க வருகின்றார், தவத்தை குலைக்க வருகின்றார். பார்த்தாங்க இந்த அம்மா ஆதி பராசக்தி அன்னை பார்வதி, ஆகா மண்ணா லிங்கம் செய்து இத்தனை காலமாக பூஜை செய்து வருகின்றோமே, வருகின்ற வெள்ளப்பெருக்கு இந்த மண்ணா செய்த லிங்கத்தை இந்த ஆவுகானத்தை உடைத்து விட்டார், பூசை குழந்து விடுமே. அப்படி என்று கங்காதேவி வந்து விட்டாலே, அருகில் வந்து விட்டாலே, அப்படி என்று இந்த அம்மா அஞ்சு பயந்து கொண்டு அதோ மண்ணா செய்யப்பட்ட லிங்கத்தை அவங்க என்ன செய்தாங்க, கரந்தி வீடும் லிங்கம் கரந்தி வீடும் அவ என்று சொல்லி கட்டி பிடித்தார், லிங்கம் கரைஞ்சு விடுமே. அப்படி என்று அந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். அணைத்த வேளையில இதுதான் சமயம் என்று யாரு சிவபெருமான் என்ன செய்தாரு, அந்த லிங்கத்தை உடைந்து கொண்டு அவர் அண்ட சராசரமாக ஆவேசமாக இருந்து அடி பைத்தியக்காரி ஆண் முகத்தினாலே நீ ஒரு நிஷ்டையில இருப்பதை மறந்து தவநிலையில இருப்பதை மறந்து கணவன் வேண்டும் என்ற ஆசையோடு என்னை கட்டி தழுவி விட்டாய் என்று சொன்னார். ஐயோ சுவாமி, இல்லை சுவாமி, அந்த கங்காதேவி பெருக்கெடுத்து வந்து இந்த பூஜையை குலைத்து விட போகின்றார், தவம் கலைஞ்சு விட போகின்றது என்ற பயத்தினால்தான் சுவாமி நான் கட்டி அணைத்தேன். அப்படி என்று இந்த அம்மா அழுது புலம்புறாங்க. இவர் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. எப்பொழுது உன்னுடைய சனமாகப்பட்டது உன்னுடைய மேனியாகப்பட்டது என் மீது பட்டதோ, இந்த கரத்தோடு இத்தனை ஆண்டு காலமாக நீ செய்து வந்த தவம் எல்லாம் இன்றோடு கலைந்து விட்டது. மீண்டும் தேவாண்டு 100 ஆண்டு தவம் இருந்து அது பூர்த்தி அடைந்தால் நான் உனக்கு மன்னாத லிங்கமாகத்தானே காட்சி கொடுப்பேன் என்றுதானே தோன்றி அது மீண்டும் சாபம் கொடுத்து மறைந்தார். இந்த நேரத்திலே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, நான் என்ன செய்ய போறேன் என்று எங்கே அழுதாளம்மா ஈஸ்வரியா, அங்க எக்காலம் சென்றிடுமா ஈஸ்வரனை பார்த்திடவே, அழுது நல்லோ புலம்பி கொண்டு ஆதிசக்தி அருணயம்பதி தேடி வரா, அழுது புலம்பிக் கொண்டு அன்னை உமையவது அருணையம்பதியை தேடி வருகின்றார். அப்படி தேடி வரும்படியான வேளையிலே தனக்கு பூஜைக்கு காவலாக என்னது பூஜைக்கு காவலாக மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டி யார கூப்பிடுறாங்க, அதோ தன்னுடைய இணைய மகனாக விளங்கபடியான திருமுருகப் பெருமான் ஐயா சக்தி வேடி வேலவனே, சக்தி வடி தாயார்க்கு துணையாக வந்தீரையா, மகனே முருகா, உன் தகப்பனிட்டு சாபம் துளைக்க வேண்டி என்னுடைய பூஜைக்கு பக்கத்துணைக்கு அவராக வாயப்பா என்று அழைக்க அம்மா நான் வருகின்றேன் அப்படி என்று வந்தார். அப்படி நடக்கும்படியான வேலையிலே என்ன ஆச்சு, இந்த அம்மாவுக்கு ஆற்று மணல் கொப்பளிக்க அன்னையாலோ நடை நடக்க முடியாமல் அங்க உச்சியிலே வெயில் அடிக்க அவ உள்ளங்காலோ அம்மா கொப்பளிக்க மகனே முருகா, அம்மா என்னால நடக்க முடியவில்லையடா, அப்படி என்று உச்சி வெயில் ஆத்து மணல் நடந்த அப்படி இருக்கும். அப்பா நீ சிறு பிள்ளை நடந்து விடுகின்றாய், தாயால் முடியவில்லை அப்பா என்றுதானே என்னுடைய சக்தி எல்லாம் பறித்து கொண்ட யாரு சிவபெருமான், அதனால என்னால நடக்க முடியவில்லை அப்பா அப்படி என்று சொல்லி அமர்ந்து விட்டார். ஓடி சென்றார். அருகினிலே சுத்தி பார்த்தா என்ன இருக்கு, பெரிய தோட்டம். என்ன தோட்டம், வாழை 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 தோட்டம். அந்த வாழை தோட்டத்துல என்னென்ன மரம் இருக்கு, அங்க கரிவாழையா எம்மா செவ்வாழையா, அங்க காய்த்தினல்ல குலுங்கி வரும் மலவாழையா, கருவாழை செவ்வாழை
வாழை, காத்து குலுங்கிடும் மலவாழை, ஆமா, ஆமா, ஆமா. எத்தனையோ விதமான வகையான வாழை மரங்கள். அந்த வாழை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு அட வாழம் மகரே பந்தளிட்டா, வாழை மாற பந்தளிட்டா, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு. எம்மா வாழை மரத்தால பந்தல் போட்டேன், போதுமா என்று கேட்டேன். எப்பா மகனே போதும் எப்பா, இங்கேயே நான் நோம்பரிக்க போறேன். அதுக்கு என்ன வேண்டும்? மலரும் ஜலமும் வேண்டும். முந்தி முதலாக மலர் கூட பிறகு முதல்ல ஜலம் வேண்டும். ஜலம் கொண்டு வருவாயடா மகனே என்று சொல்ல எல்லா திசைகளும் சென்று பார்க்கின்றார். எங்கேயுமே ஜலம் கிடையாது, தண்ணி கிடைக்கவில்லை. அதோ 7 குன்றுகள். என்னது 7 குன்றுகள்? 7 குன்றுகள் இருந்தது. பார்த்தா அந்த குன்றுகள் மீதி ஏறி நின்று பார்ப்போம், தூரத்தில் எங்கேயா ஜலம் கிடைக்கா அப்படி என்று அந்த குன்றுகள் மேலே ஏறி அந்த ஜலம் இருக்குதான் பார்க்க சக்தி வேலை ஊன்றி நின்றார். நம்ம சக்தி வேலும் பட்ட உடனே, அவருடைய திருப்பாதம் பட்ட உடனே இந்த 7 குன்றுகளும் திட்டு 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 ரெண்டு வெடித்து அதிலிருந்து யார் வர்றது? அங்க தாடி சாடை நல்ல குலுங்கிடவே, தவ யோகி 7 முனி ஓடி வர, தாடி சடை குலுங்க, கழுத்தில உத்ராட்ச மாலை, கையில கமண்டலம், சாவி உட, பெருத்த சரீரம். 7 பேர் கல்ல வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனே ஓடி வருகின்றார் முருகனிடத்தில். முருகன் 7 பேரையும் பார்த்து பயந்து கண்டு எங்க வராரு? அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா 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 மகனே அபயம், அம்மா 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 என்று சொல்லி, அம்மா அஞ்சி பாயந்து கொண்டு வராரம்மா, அஞ்சி பாயந்து கொண்டு வராரம்மா, அம்மா 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 பார்த்தா மகனே முருகா ஏனப்பா ஓடி வருகா என்று கேட்டார். அம்மா நான் ஜலம் எடுக்க சென்றேன், எங்கும் ஜலம் காணவில்லை. இந்த சித்திரை மாதம் கத்திரி வெயில். என்னது சித்திரை மாதம் கத்திரி வெயில்? கத்திரி வெயிலே எல்லா இடமும் காய்ந்து உழந்து போய் கிடக்கின்றது. ஜலமில்லை என்று இந்த 7 குன்றுகள் மேலே ஏறி பார்த்தா எங்கேயாவது தூரத்தில் ஜலம் இருந்தா தெரியும் என்று ஏறி என்னுடைய சக்தி வேலை ஊண்டு எட்டி பார்த்தேன். இந்த 7 குன்றுகளும் திடீர் திடீர் வெடித்து அதிலே இருந்து யாரோ தெரியவில்லை தவ முனிகள் யோகிகள் யாரோ சாமியார்கள் எனக்கு சாபம் கொடுக்க என்ன தெரிஞ்சிட்டு வராங்க. அம்மா நான் 5 பயந்து ஓடி வந்து விட்டேன்னு சொன்னார். இவர் சொல்லி முடிக்கவும் அந்த 7 முனிகள் அங்கே வரவும் சரியாக இருந்தது. அப்பா நீங்கள் யார்? என் பிள்ளை என்ன தவறு செய்தான்? உங்களுடைய தவத்தை குலைத்து விட்டானா? சொல்லுங்களையா என்று கேட்டார். அம்மா எங்களுடைய தவத்தை உங்கள் பிள்ளை குலைக்கவில்லை. நாங்கள் பெற்ற சாபத்தினாலே நாங்கள் 7 பேரும் 7 குண்டுகளாக இருந்தோம். எங்களுக்கு சாப விமோசனம் என்னவென்றால் முருகப்பெருமானுடைய திருப்பாதமோ அவருடைய சக்தி வேலாயுதமோ எப்பொழுது எங்கள் மீது படுகின்றதோ அன்றோடு எங்களுக்கு சாப விமோசனம் என்று சாபம். இன்று திருமுருகப்பெருமானுடைய திருப்பாதமும் அவருடைய சக்தி வேறும் பட்ட காரணத்தினால் இன்று எங்களுக்கு சாபம் தெரிந்து விட்டதம்மா அப்படி என்று சொன்னார். ஐயா நீங்கள் யார்? உங்களுடைய பேர் என்ன கேட்டார். என்ன சொல்றாங்க? முத்துமுனி, லாடமுனி, கருமுனி, செம்முனி, கும்பமுனி, வேதமுனி, சட்டாமுனி. நாங்கள் 7 பேர் அம்மா அப்படி என்று சொன்னார். சரி உங்களுக்கு சாபம் தீர்ந்து விட்டது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். அம்மா உங்களுடைய தவம் பூர்த்தி அடையாமல், என்னது தவம் பூர்த்தி அடையாமல் நாங்கள் ஒரே ஒரு அடி கூட பிரட்டி வைக்க மாட்டோம். உங்களால் சாபம் தீர்ந்த எங்களுக்கு இதோ எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு காவலா இருக்கின்றோம் அப்படி என்று அம்பாவுடைய தவறலைக்கு 7 பேரும் காவலாய் அமைந்து விட்டார். இவர்களும் தவம் இருக்க, இந்த அம்மாவும் தவம் இருக்க, தளரும் மலரும் கொண்டு வந்து முருகப்பெருமான் விளையாட புறப்பட்டு விட்டார். அந்த நேரத்திலே அந்தர வீரன், ஆகாய வீரன், மந்திர வீரன், மகேந்திர வீரன், எரி வீரன், ரணவீரன், அதோ அக்கினி வீரன், பாதாள வீரன் சொல்லக்கூடிய அந்த அசுர குலத்தை சேர்ந்த யாரு? அந்த பாதாள வீரன், பாதாள வீரன், பாதாள அரக்கன் சொல்வார்கள். அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் இந்த சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தார். இந்த முருகப்பெருமான் மறுபடியும் சூரர்களை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டு விடுவான். இவன் தாயோடு
அங்கே இருக்க வேண்டும். ஆமா. இந்த தேவைகளை எல்லாம் நாம் அழித்து சம்பாரம் செய்ய வேண்டும். ஆமா. அப்படி என்று அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் கண் மூடி தவம் இருக்கும். இந்த பார்வதி அம்மனுடைய அந்த தவநிலைக்கு ஓடி வந்தார். இந்த 7 முனிகளை தவம் இருக்க, அன்னையும் தவம் இருக்க, யாருக்குமே அம்மா தெரியாமலே, யாருக்குமே அம்மா தெரியாமலே, அங்கொருவர் அம்மா காணாமலே, அங்கொருவர் அம்மா காணாமலே, யாருக்கும் தெரியாமல் அங்கொருவர் காணாமல். ஆமா. பூஜை பெட்டி களவாடி சென்று விட்டான். யாரு? பாதாள அரக்கன். பாதாள அரக்கன். அப்படி செல்லக்கூடிய வேலையிலே அதுவும் அந்த பூஜை போட்டு எடுத்துட்டு எங்க போறான்? எங்க? நான் முன்னே குறிப்பிட்டது போல கீழே 7 உலகம், அதல சுதல மகாதல தராதல அசாதல கனிஷ்ட அந்த பாதாள உலகம் சென்று விட்டான். சென்று விட்டான். ஆமா. அப்படி சென்ற வேலையிலே இந்த அம்மா கண் விழித்து பார்த்தா தவம் குறைந்து விட்டது. ஆகா, இந்த தவம் மீண்டும் தொடர வேண்டும் என்றார். இந்த பூஜை பெட்டி வேண்டும். இந்த 7 முனிகளிடத்தில் அழுது புலம்புகின்றார். அவர்களாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. அப்பொழுது மறுபடியும் யாரை கூப்பிடுறாங்க? அண்ணா கோவிந்தா, அண்ணா அண்ணா மணி வண்ணா வண்ணா, அண்ணா மணி வண்ணா வண்ணா, ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா, ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா, அண்ணா என்னை ஆபத்து வேலையிலே காக்க வேணும் அண்ணா கோவிந்தா. அப்படி என்று எழுதார். சரி, இந்த பாதாள வீரனாகப்பட்டவன் அதோ திருப்பார்கடலே சென்று மூழ்கி விட்டான். பாதாளத்தில் இருக்கான். அவனை பிடிக்கிறன்னா அவனுக்கு தகுந்த அவதாரம் கொள்ள வேண்டும். அப்படி என்று 7 முனிக்கு இளைய முனியாக, எப்பணி வாழும் முனி சுவாமியாக அவர் வரிவெடுத்தார் எம்பெருமான். எப்படி வராரு? அண்டசராதரமாய் அதட்டியத்தார் எழுந்து அண்டரண்டம் கிடுகிடுங்க ஆர்ப்பரித்த 7 முனியும் தண்டையொடு வெண்டையோ சதிரால் அபதக்கமோ அவர் சதுர் பூஜை நட்டின் அழகும் அம்மா அஞ்ச வேண்டாம். அண்ணன் நாருக்க அரை நாடியில் அவனை பிடித்து வருகின்றேன். உன்னுடைய பூஜை பெட்டி மீட்டு வருகின்றேன். அப்படி என்று எவ்வளவு தூரம் ஒரு அடி வைக்கிறார் தெரியுமா? அவர் தூக்கி அடி வைத்தாரையா, தூக்கி அடி வைத்தாரையா, 90 கதவழி, 90 கதவழி அவர் எடுத்து அடி வைத்தாரையா, எடுத்து அடி வைத்தாரையா, 800 கதவழி, 800 கதவழி. அப்படி 8 அடி வைத்து வருகின்றார். அதோ பார்க்கடலுக்கு போனாரு. அவர் என்ன செய்தாரு? மண்டியிட்டு அமர்ந்து தன்னுடைய நாசிகினால் உறிஞ்சுகின்றார் கடல் ஜலத்தை. அப்படி உறிஞ்சும்படியான வேலையிலே 3 சுற்று முழு ஜலமோ வடிந்து விட்டது. அதில் இருக்கின்ற மச்சங்கள் சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் ஓடி வந்து எம்பெருமானே நாராயணா, உன்னுடைய அவதாரமான நாங்கள் இந்த ஜலத்தை நம்பி வாழ்கின்றோம். அசுரனை அழிக்க வேண்டி எங்களுடைய உயிரை கொள்ளலாமா? அப்படி என்று அவையை குலவெடுத்து வாழ்முனி தோல் புறத்திலே 2 சேல்கண்டைகள் ஓடி வந்து ஆண்டவனத்திலே அவையை கூட விடுத்ததான். ஐயா, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. காரணம் இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. அதனாலே உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில்லை. அப்படி என்று முழு ஜலத்தையும் உள்ளே எடுத்தார். எடுத்த வேளையிலே 5 பயந்து ஓடினான் பாதாள வீரன். அப்படி ஓடக்கூடிய வேளையிலே அவனை மயிர் பிடித்து இழுத்து வந்து தாயாருடைய தவறலை கொண்டு வந்து மீண்டும் அம்பா தவறலையை துவங்குகின்றார். இவனை எப்படியோ விட்டார், இனி தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுப்பான். அப்படி என்று இந்த அம்பாவுடைய பூஜை முடியும் வரை என்ன செய்யறோம்? காவலுக்கு நாம வாசல்ல உட்காரணும். அப்படி என்று எங்கள் வாழ்முனி சுவாமியாகப்பட்டவர் அந்த பாதாள வீரனை அவனை அப்பவே கொண்டு இருப்பார். ஏன் அவனை கொல்லவில்லை? எதுக்காக அவனை வதை செய்யவில்லை? மிகுந்த சிவபக்தி உடையவன். அதனாலே அவனை கொல்லாமல் வண்ணமாக அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து தன்னுடைய பாதத்திலே வைத்து அதோ தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த பாதாள வீரனுடைய சிரசில வைத்து அப்பாவுடைய காவலுக்கு நின்றார். தேவ வருடம் பூர்த்தியானது. ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த முருகப்பெருமான் கொண்டு வந்து வெட்டி வைத்தாரு வாழை மரம். அந்த வாழை மர பந்தலிலே வாழ்வரசு தவம் இருக்க என்ன நடந்தது? அங்க வெட்டி வச்ச எம்மன்னைக்கு வாழை மரம், வாழை
அதோ ஒரு வாழை 3 குலை காய்க்க ஆச்சரியமாகத்தானே அம்பாள் தவம் முடிந்தது. சிவபெருமான் மன்னாத லிங்கமாக மன்னாத சுவாமியாக காட்சி கொடுத்து அம்மா நீ பச்சை வாழை பந்தலிலே பச்சை இருந்து தவமிருந்து முடித்ததினாலே இன்று முதல் நீ பச்சை அம்மன் என்றும் இந்த வாழை பந்தலிட்டு நீ தவமிருந்த இடம் வாழை பந்தல் என்றும் முனிகப்பட்டிலே நீ அருள்மிகும் பச்சையம்மனாகவும் அதோ சென்னையிலே திருமுல்லை வாயிலே அருள் தரும் பச்சையம்மனாகத்தானே ஆலயம் கொண்ட அருள்வாளிப்பாய். நீ மக்களுக்கு கும்பிட்டோருக்கு குலதெய்வமாகவும் காவதெய்வமாகத்தான் இருப்பாய். பச்சையம்மன் என்றும் பச்சை வாழி அம்மன் என்றும் இந்த உலகமெல்லாம் அருள் கொடுப்பாய். அப்படி என்று சொல்ல இந்த அம்மா ஏண்டி அழைக்கின்ற வேளையிலே அவ 7 முடி குட்டா மூடலா அங்க வாழும் முடி சுவாமி அவாக்கி நீ வீரனையோ அன்பாய காவல் வைத்து அந்த ஜடாமுனி சுவாமி ஐயோ சதுராய காவல் வைத்து அவ உலகமெல்லாம் கோவில் கொண்டா அட உத்தமியா அம்மா பெயர் படுத்தாள் தாய பச்சவாடி அம்மா அடி பச்சவாடி அம்மா உனை தோழுதே பத்தினியே அம்மா நீ வாரும் அம்மா அம்மா நீ எல்லை பிடாரிணி எல்லம்மை காலினி அம்மா நீ சந்திப்பிடாரிணி சாமுண்டி காலினி ஊர் காக்கும் தெய்வம் நீ உத்தமியே உன் பெருமை சொல்ல வந்தே பிடாரி என்றால் யாருக்கும் அடங்காதவள் எல்லை காக்கும் பிடாரிகள் யாரு எல்லை பிடாரி அம்மன் அந்த அம்மனை செல்லி என்றும் வில்லி என்றும் பூஞ்சோலை என்றும் மாதங்கி என்றும் பைரவி என்றும் நங்கையம்மன் பொன்னியம்மன் அரசியம்மன் பலவிதமான பெயர் நாமதேயங்களை வைத்து இந்த அம்பாளை அகிலமெல்லாம் வைத்து கொண்டாடுகின்றார். இந்த அம்மா 7 பேரும் எல்லை காக்கும் தேவதையாகத்தானே அருள்பாலித்து வருகின்றார். அப்படியாப்பட்ட அம்மா இந்த அம்மாவுடைய பெருமை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய பிறப்பு எப்படி எல்லைக்கு காவலாக வளர்ந்தார் தெரியுமா? அம்மா சொல்ல வந்தேன் உன் பெருமை தாயனா சொல்ல வந்தேன் உன் பெருமை அடி சுந்தரி அருள் கொடம்மா நான் பாட வந்தேன் உன் பெருமை என் பத்தினியே அருள் கொடம்மா அடி எல்லையிலே மாறி 7 பேரும் அம்மா நீ காவல் கொண்டாய் எல்லையிலே தாயதாயே ஐயா ஊருக்கு அம்மா எளிதானிலே அடி உத்தமிய அம்மா நீ கோவில் கொண்டாய் தாயதாயே ஐயாவளே அடி எல்லையிலே கோவில் கொண்டாய் நீ எருமை பலி காவல் கொண்டாய் அம்மா நீ கொல்லையிலே கோவில் கொண்டாய் கோழி பலி காவல் கொண்டாய் அடி ஊருக்கு காவல் என்றாய் நீ உதிர பலி பூசை கொண்டாய் இந்த அம்மா எல்லை பிடாரி அம்மா எங்க இருப்பாங்க? ஊருக்குள்ள இருப்பாங்களா? கிராமத்துக்குள்ள இருப்பாங்களா? எல்லையில கோவில் கொண்டால் எருமை பலி காவல் கொண்டால் தாயே நீ கொல்லையிலே கோவில் கொண்டாய் கோழி பலி காவல் கொண்டாய் அம்மா
இந்த அம்மா எல்லையில் இருக்காங்களே என்ன காரணம்? எதனால அம்மா ஊரை விட்டு தள்ளி அமர்ந்திருக்கா? எதுக்காக தெரியுமா? இந்த அம்மா எப்படி பிறந்தவ? சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி வர அம்பாளுக்கு சாபம் கொடுக்க சிவபெருமான் துரத்தக்கூடிய வேளையிலே அம்பா திரும்பி பரமன் முகன் பார்த்தால் அவருடைய முகத்தை பார்த்து விட்டால் சாபம் பழித்து விடுமே. அப்படி என்று என் பார்வதா தேவி சக்தி உமையவள் என்ன பண்றாங்க? அடி ஓட்டாள் அல்ல அம்மா தேருணாடையா தேருணாடையா அவ ஓடுகிறார் அம்மா உமையவளோ தேருணாடையா உமையவளே ஓட்டம்பர்களையா அம்மா ஓடுறாங்க. ஏன்னா சிவனார் சாவன் சொன்னா தேவ வருடம் 1000 வருடம் எத்தனை காலம் ஆகுமோ ஈஸ்வர முகம் பார்ப்பதற்கு அப்படின்னு இந்த அம்மா பயந்து ஓடுறாங்கன்னா உங்க வீட்டு ஓட்டமா எங்க வீட்டு ஓட்டமா? எப்படியாப்பட்ட ஓட்டம்? அவ பிடரியில காலடி பெற்றவளும் ஓடுகின்றான். அவ பிடரியில காலடிக்க பெற்றவளும் ஓடுகின்றான். பிடரியில காலடிக்க அரைகுலைய தலைகுலைய அவுந்த முடிகுலைய திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டம் அம்மா ஓடிக்கிட்டு இருக்கா. எங்கெல்லாம் ஓடுறாங்க? அவ காடு நல்ல காடு வணங்காடந்து வணங்காடந்து அந்த கைலாயம் கைலாயம் தங்காடந்து வணங்காடந்து ஆயதாயே அவ ஓங்கி வளர்ந்ததோரே மூங்கில் வணங்காடந்து வனமா வனங்கலந்து ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா அந்த நிலத்துல எந்த பகுதியில வராங்க? அவர் உத்திர பூமியிலே சக்தி உமையவளும் அம்பாள் ஓடக்கூடிய வேளையிலே அம்பாளுடைய பாதத்தில் இருக்கும்படியான தண்டை சதங்கையாகப்பட்டது. அந்த தண்டை ஒன்றோடு ஒன்று மோத ஒரு முத்து சிதறி 7 பொறியாகத்தானே மயானத்திர பூமியிலே விழுந்தது. அப்படி விழுந்த வேளையிலே ரிஷி பிண்ட ராத்தங்குமா அதுல யார் பிறந்தா? அடி 7 பெண்கள் எந்தாய தான் பீரக்க தான் பீரக்க அந்த ஈஸ்வரியா எம்மா சதங்கை தன்னில் உமையவளே 7 பெண் பிள்ளைகள். அந்த 7 முத்து பொறியிலே 7 பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டார். அப்படி பிறந்த சக்தியை பரமனுடைய கோபம் பயந்தது. அம்பாளுக்கு சாபம் கிடைக்காமல் போச்சு. ஓடி வந்தார் நாரத பிரம்மச்சாரி. ஆகா இந்த பெண்கள் அதோ மயான ரூபமிலே பிறந்து விட்டார்களே இவர்களை என்ன செய்யலாம்? அப்படி என்றுதானே 30 முக்கோடி தேவர்கள். யாரே 30 முக்கோடி தேவர்கள்? 48,000 ரிஷிமார்கள். கிண்ணரர் கருடகந்தனர் சித்தி விச்சாதரர் அஷ்டகுல பாலகர் தும்பரி நாரதர் உயிரை படைக்கும் பிரம்மா உயிரையெல்லாம் எடுக்கபடியான யமதர்மராஜன் வாயு குபேரன் வருண பகவான் அக்னி தேவன் எம்பெருமான் நாராயணன் சந்திரா சூரியர்கள் ஆதி சிவராலயத்திலே ஓடி வந்து இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யலாம்? என்னது என்ன செய்யலாம்? இவர்களுடைய பெருமைகளை எப்படி உலகிற்கு உணர்த்த வேண்டும் அப்படி என்று கேட்க இவர்களோ மயான பூமியிலே பிறந்தவர்கள். இவர் ஊருக்கு வெளிதனிலே உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே எங்கே உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே அடி எல்லையில காவல் வைப்போம். இந்த 7 பேரா ஈஸ்வரியை எல்லையில காவல் வைப்போம். எல்லையில காவல் வைப்போம். 7 பேரா ஈஸ்வரியை அடி ஊருக்கு ஊர்தனிலே இந்த உத்தமியை காவல் வைப்போம். எல்லைக்கு எல்லையிலே எல்லை பிடாரிகளாகத்தானே சந்தி பிடாரிகளாக இந்த 7 பெண்களையும் காவல் வைக்க வேண்டும். எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் நோய் நொடிகள் காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த எல்லை பிடாரிகளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கூட அசையக்கூடாது, உள்ள வரக்கூடாது, உள்ள வந்து வெளியே போக கூடாது. அப்படி என்று எல்லை காக்கும் தேவதையாக இந்த 7 பெண்களைத்தானே காவலாக அமர்த்தினார். இந்த அம்மா ஒரு ஊர்ல இருக்காங்க. இந்த உலகமெல்லாம் எங்க
எங்கெங்கெல்லாம் எல்லை இருக்கின்றதோ எல்லை கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லை கல்லாக நின்று இந்த அம்மா காவலாகத்தானே அருள்பாலித்து வருகின்றார். யாரு? எல்லை பிடாரி அம்மா. எங்க ஊருக்கெல்லாம் எங்க இருக்காங்க? அவ பேய்க்காலத்த எல்லையிலே எம்மானி பெருமை உடல் கோவில் கொண்டு அக்காலும் தங்கையரும் 5-2-7 பேரும் அழகம்மை பெயர் கொண்டு ஆலயமோ விளங்குகின்றாள். அப்படியாப்பட்ட அம்மா எங்க எல்லைப்பிடாரி அழைத்து வந்துதான் எங்க ஊர் மகா மாரியம்மனுக்கு சாகை திருவிழா, தேர் திருவிழா எதுவாக இருந்தாலும் அந்த பிடாரி அம்மனை கொண்டு வந்துதான் இந்த அம்பாவுடைய ஆலயத்திற்கு அந்த பிள்ளைகளை காவலாக அழைத்து வேண்டும். அப்படி அந்த ஐயனாரப்ப எல்லை பிடாரி அம்மன், மகா காளிகா தேவி இப்படி சகலமான தெய்வங்களை அழைத்து வந்துதான் ஒரு ஊருக்குள்ளே திருவிழா வைபோகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட எல்லை பிடாரிகளை நாம் எப்படியெல்லாம் வர்ணித்து அழைக்க வேண்டும்? எப்படி? அம்மாடி எல்லை பிடாரி அம்மா அடி 7 பேரும் வந்திடம்மா. தாய உன் கொல்லையை விட்டெழுந்து என் குரல் கேட்டு வாரி அம்மா. தாயாடி 7 பேரும் ஒத்துமையா ஒற்றுமையா இழந்தாடி அம்மா வாரும் அடியம்மா. அடி அக்காலும் தங்கையும்மா நீ ஆனந்தம்மா வாடியம்மா. காவலுக்கு காவலுக்கு வீரதுரைய வீரதுரைய கையருவா கையருவா கொண்டு வர காவலுக்கு காவலுக்கு வீரதுரைய வீரதுரைய வீர வீரா கையருவா கையருவா கொண்டு வர இந்த எல்லைப்பிடாரி அம்மன் அழைத்து வைக்காரண்டா. அந்த அம்மா உருவம் எப்படி இருக்கும்? அம்மா நீ சூழவடிவானவளே, தாயடி சூழ்ச்சிகளை அழித்தவளே, நீ திரிசூல வடிவழகி அம்மா திருநடனம் புரியும் சக்தி. திரிசூல வடிவாக வந்து எல்லைப்பிடாரிய முகத்தையில பொருத்தி அலங்கார செய்த அம்மா அழைச்சு வருவாங்க. அப்படிப்பட்ட எல்லைப்பிடாரி இன்னைக்கு வரான்றா. எப்படி வருவா? சூழல் அம்மா சோழி சோழிக்க சோழி சோழிக்க சுந்தரியா வரும் ஆடி வர சோழி சோழிக்க தாயே அவ திரிசூலா திரிசூலம் தான் சொல்லிக்க தான் சொல்லிக்க அவ திருமுகமோ எம்மா பழ பழக்க உமையவளே தாயே தாயே அவ எல்லை பிடாரி எழுந்தாடி வரலாம் எல்லை பிடாரி எழுந்தாடி வரலாம் அவ எக்கலா தேவியா அடிய வரலாம் சந்தி பிடாரி சதுராடி வரலாம் சண்டலம் தெத்திடா அடிய வரலாம் அவ சண்டலம் தெத்திடா அடிய வரலாம் ஆடி வருகுடா ஆடி வருகுடா உருவெடுத்து ஓடி வருகுடா அம்மா ஓடிவா ஓடிவா ஓடி அம்மா. ஆடி மாதத்திலே இங்க அம்மாவுக்கு சக்தி கிரகம் வைத்து அது மகா மாரியம்மனாக இருந்தாலும் சரி, அவ முத்துமாரியா இருந்தாலும் சரி, முத்துமாரி அம்மனாக இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, அவ செங்காளி ஆனாலும் சரி, மாகாளி ஆனாலும் சரி, எல்லை பிடாரியாக இருந்தாலும் சரி, அவ எல்லம்மை காளியாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி திருவிழாவிலே எங்க அம்மாவுக்கு எப்படியெல்லாம் இந்த கிரகத்தை செப்ப நட்டு அந்த பம்பை உடுக்கை பூசாரிகள் அந்த அம்மாவை அழைச்சு வருவாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் உலகத்து மக்கள் எல்லாம் எப்படி ஆனந்தம் கொள்ளுவாங்க சொல்லட்டுமாப்பா? அடி கங்கையிலே தாயே சாரந்தீரட்ட சாரந்தீரட்ட அடி எங்கோ உள்ள அம்மாவும் பக்தர் எல்லாம் கங்கையிலே தாயே சாரந்தீரட்ட தாயே தாயே உமையம் வழியே கங்கையில சிலந்திரட்ட எங்கும் உள்ள பக்தர்கள் எல்லாம்
எந்த ஒரு ஊராக இருந்தாலும் ஆறு குளங்கள் ஏரி நதிகள் அழகு நதி ஓடை அப்படிப்பட்ட அம்மாறு கூலங்களிலே அழகு நதி ஓடையிலே கங்கா நதிக்கரைக்கு வந்து அந்த கரகத்தை செப்பனிட வேண்டி என்ன செய்வாங்க? ஆடி கொள்ள வேலியம்மா அந்த வேப்பீரைய அடி கொத்தை கொத்தாயம்மா அங்க தான் ஓடித்து அந்த வல்வேலியம்மா அடி வெப்பீரைய ஒரு வகையாக தாயி அடித்தான் ஓடித்து அந்த ஊர் மக்கள் ஊர் பெரியவர்கள் அந்த கிராமத்தின் வழக்கத்தின்படி எவ்வளவு பெரிய கரகம் கேட்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த வேப்பிலை குழந்தை ஒடித்து வந்து எங்க அம்மாவுக்கு எப்படிப்பட்ட கரகம், அந்த சக்தி கரகம் என்ன, அதனுடைய மகிமையை அதனுடைய பெருமையை சாதாரணமா சொல்ல முடியுமா? அம்பாவுடைய திருவுருவம் தான் அந்த சக்தி கரகமே. அந்த கரகத்திற்கு என்ன முதல்ல தேவை? அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தாலும் சுட்டி அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தானும் சுட்டி அடி செப்பு கூடம் எடுத்து சிங்காரம்மா நூலை சுட்டி அந்த குளத்திலே எதுக்காக அந்த மஞ்சள் நூலை சுத்துறாங்க? ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்றால் அவனுடைய உடம்பிலே 4448 நரம்புகள் இருக்குமா? அப்படியாக அடி நரம்பு போல நூலை சுட்டி அன்னைக்கு அலங்கரித்து நரம்பு போல நூலை சுட்டி அலங்கரித்து அடி கரகம் எந்தும் பாலனுக்கு கங்கையில தன் மொழிகி அந்த கரகம் எந்தும் பாலகனோ கங்கையில தன் மொழிகி அந்த மண் பானையை செப்பு குடத்தை நம்முடைய உடலாக்கி அதிலே சுற்றுகின்ற நூலை ஒரு நரம்பாக்கி அந்த கரகம் எடுக்கும் அம்பாருடைய பாலகன் அவரை அந்த ஜலத்திற்கு அனுப்பி அதில என்ன செய்வாங்க? அடி கிழக்கு முகம் பார்த்து கீர்த்தியுடன் சாணம் செய்து அடி உன்னை நினைத்து கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அடி உன்னை நினைத்து கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அங்க திருநீரும் குங்குமமும் கிடமுடனே குளம்பனிலே அங்க சக்தி தரும் திருநீரை சங்கரியா கரகத்திலே அடி மஞ்சளும் சந்தனமும் பாலையில தங்கலந்து அங்க அத்தர் புணுகு வகை சவ்வாதி பன்னீர் விட்டு நம்முடைய உடலிலே இருக்க அந்த உதிரமாகத்தானே அந்த கங்காதேவி ஜலத்தை அந்த பானையில நிரப்பி அதிலே மஞ்சள் குங்குமம் திருநீரு சந்தனம் பன்னீர் அத்தரு புணுகி ஜவ்வாது இந்த வாசனை திரவங்களெல்லாம் வகையாக உள்ளே விட்டு அதற்கு உயிர்ப்பு எப்படி கொடுப்பாங்க? அங்க வெள்ளி பணம் எடுத்து வேப்பிலை கொழுந்தெடுத்து அம்மா எலுமி செங்கனியோடு மல்லிகை பூ எடுத்து அடி ஓம் சக்தி என்று சொல்லி உச்சரித்து குளத்திலிட்டு சக்தி உள்ள வேப்பிலையை சதையாக பாவி
அடி ஈஸ்வரி உன் வேப்பிலையை எலும்பு போல சட்டெடுத்து ஈஸ்வரி உன் வேப்பிலையை எலும்பு போல கண்டடித்து நம்முடைய உடலிலே எப்படி சதையும் எலும்புமாக இருக்கின்றதோ அதுபோல் அந்த வேப்பிலை அந்த வேப்பிலையிலேயே தழையும் கடியுமாக அதனுள்ள என்ன செய்வாங்க அடி கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து அந்த கும்பத்திலே தான் சொருகி அம்மா கோபுரம் போல் நிற்க வைத்து கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து அந்த கும்ப கலசத்திலே வேப்பிலையை சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து ஒரு மனிதன் இருக்கான்னா அவனுக்கு இருதயம் வேண்டுமே அந்த இதயம் எப்படி வந்தது அந்த முக்கண்ணின் தாயே சமமாய் வந்த அங்க தேங்காயை அம்மா நடுவில் வைத்து உமையவளே தாயதாயே அந்த தேங்காயை அம்மா அங்க நடுவில் வைத்து அங்க தேவியாலை அம்மா அலங்கரித்து உமையவளே தாயதாயே அங்க இதயமாக தேங்காயை ஈஸ்வரிக்கு தானும் வைத்து ஈஸ்வரிக்கு தானும் வச்சு ஒரு மல்லிகையார் அம்மா மலர் எடுத்து மங்களம்மா எந்தாய தானும் சுட்டி மலர் எடுத்து அங்க குண்டு மல்லி பூ எடுத்து கோபுரம் போல் அலங்கரித்து அம்மா சம்பங்கி மலர் எடுத்து சட்டி கரகம் அலங்கரித்து அடி செவ்வாழி பூ எடுத்து சிங்காரிக்க உங்கரகம் அடி பிச்சு இருவாட்டி பிரியமுடன் தான் சாட்டி மறி கொழுந்து தான் பறித்து மகுடமாய் தானு சூட்டி அந்த கனகாமர பூ எடுத்து உன் கரகத்தில தானு சுட்டி கோங்கு மந்தாரை வில்வம் வெட்டி வேறு பாரியாதம் மல்லிகை முல்லை மறிக்கொழுந்து இப்படிப்பட்ட பூவாலை எங்க அம்மாவை விதவிதமா அலங்கரித்து அந்த சக்தி கிரகத்துக்கு சிரசா எல்லா கனிகளுக்கும் ராஜகனி ராஜகனி தான் என்ன தெரியுமா இந்த அம்மாவுடைய அருள் நிறைந்த அந்த எலுமிச்சங்கனி இருக்க அந்த ராஜகனி எடுத்து ராஜாத்தி சிரசாக எலுமிச்சங்கனி எடுத்து ஈஸ்வரி சிரசாக அரைத்தல் ஒரு சந்தனம்மா அன்னையர்க்கு திலகமிட்டு அடி மீனாட்சி குங்குமத்தால் மேன்மையுடன் பொட்டு வைத்து கிழக்கெடுத்த சந்தனத்தால் ஈஸ்வரிக்கு திலகமிட்டு இந்த அம்மாவுக்கு இப்படி எல்லாம் சக்தி கிரகத்திலே சந்தனம் குங்கும திலகமிட்டு என்ன செய்வாங்க அடி தாய் விளக்க ஐயம்மா அடி எட்டி வைத்து அவனுக்கு தலவாழை அம்மா இலை வீரித்து தாயே மகாசக்தி தாய் விளக்க ஏற்றி வைத்து தலவாழ இலை விரித்து அதுல என்ன செய்வாங்க முந்தி முதற் கடவுள் யாரு அங்க மஞ்சளாலே பிள்ளை யாரும் மன்னவரை தான் அழைத்து மஞ்சளாலே பிள்ளை யாரும் மன்னவரை பிடித்து வைத்து அங்க அருகம்புள்ளும் மாலை சூடி என் ஆண்டவரை அலங்கரித்து ஒரு பச்சரிசி அம்மா அங்க தம்பாரப்பி ஒரு அவல்காலரை தாயி பொரியும் வைத்து பரப்பி
உமையவளியே அவர்கள் ஐயம்மா போதிய அருள் அருகம்புல் மாலை சூட்டி அந்த விநாயக பெருமானை அலங்கரித்து பச்சரிசி பரப்பி அவர்கள் பொறி எல்லாம் வைத்து வேற என்ன வைக்கணும் என்ன அவங்களை அழைக்கிறோம் சொன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வராங்க நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது என்ன செய்வோம் கையில தாம்பூலம் கொடுப்போம் அந்த தாம்பூலம் தான் மரியாதை அடி தாம்பூலம் முந்த சேலையோ ஒரு தேங்காய் கதலி பழம் தாம்பூலம் தச்சனையோ தாம்பூலம் தச்சனையோ தேங்காய் கதலி பழம் உனக்கு எல்லா பழ வகையும் இலை மீது தம்பரப்பி எல்லா பழவழையும் எழுதி தான் பரப்பி உனக்கு ஊதுவத்தி அம்மா அடி சாம்பீராணி சாம்பிராணி சாம்பீராணி சாம்பிராணி என் உத்தமிக்கு தாயி அடி தூப தீபம் உருவத்தி அம்மா அங்க சாம்பிராணி உமையவளே சாம்பிராணி தாயராயி உத்தமிக்கு அம்மா அங்க சுபாதீபம் அங்க பம்பை உடுக்கை கொட்ட பாவ திரும்ப செய்ய பம்பை உடுக்கை ஒட்ட பம்பை உடுக்கை ஒட்ட பாலே சிலம்ப செய்ய அங்க தப்பட்டை தன் முழங்க தவிலோடு நாதஸ்வரம் தப்பட்டை தான் முழங்க தமிழோடு நாதஸ்வரம் நம்ம எக்காலம் தான் இசைக்க கொம்பு முழங்கி வர எக்காலம் தானி வைக்க கொம்பு முழங்கி வாழ அம்மாவுக்கு பம்பை உடுக்கை பாவ சிலம்ப செய்ய தப்பட்டை தாளம் முழங்க தவிலோடு நாதஸ்வரம் இசைக்க ஆமா. எக்காலம் முழங்கி வர கொம்பு இசைத்து வர இந்த அம்மாவை அழைக்கக்கூடிய வேலையிலே ஆமா. எல்லாம் என்ன செய்வாங்க என்ன? அடி எத்தனை வாத்தியமோ தாயே. எங்க ஈஸ்வரிக்கு முன் முழங்க இத்தனை வாத்தியமோ ஈஸ்வரிக்கு தான் முழங்க ஊரெல்லாம் கூடி வந்து என் உத்தமியை தான் அழைக்க ஊரல கொடி வந்து எங்க உத்தமியே தான் அழைக்க அடி மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல மக்கள் எல்லாம் கூடி வந்து எங்க மாரியார் அழைக்க அடி மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைச்சு செல்ல அடி பிள்ளைகள் கூடி வந்து எங்க பெற்ற வளையம்மா அழைத்திடவே பிள்ளைகள் கூடி வந்து எங்க பெற்றவரை தாயை அழைத்து செல்ல அடி அதிர்வேட்டு தான் முழங்க அம்பிகையை காப்பு கட்டி அதிலேட்டு தான் முழங்க அம்பிகையை காப்பு கட்டி ஒரு மஞ்சள் கொம்பு காப்பி கட்டி மாதாவை தான் அழைக்க மஞ்சள் கொம்பு காப்பு கட்டி மாதாவை தான் அழைக்க ஒரு கற்பூர அம்பானைக்கு தீபம் ஏற்றி தீபாமேற்றி தீபம் ஏற்றி ஆயுதாகி உன் கரகத்திற்கு தாயார பூஜை செய்ய கற்பூர கற்பூர தீபாமேற்றி தீபம் ஏற்றி தீபாமேற்றி தாயதாயே கரகத்துக்கு தாயார பூஜை செய்ய அடி ஓம் சக்தி என்று சொல்லி உன்முகத்தை பார்த்திடவே ஒன்பத்தி என்று சொல்லி உன்முகத்தை பார்த்திடவே அம்மா வெண்பா கவி விருத்தம் விதவிதமா தான் உரைத்து வெண்பா கவி விருதம் விலவிதமா தான் எடுத்தோம் அம்மாவை ஓம் சக்தி என்று ஊரெல்லாம் கூடி ஆமா அம்மாவுடைய முகத்தை காண வேண்டி ஆஹா. இந்த அம்மாவை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்க ஆஹா. நம்ம போல பம்பு உடுக்க பூசாரிகள் என்ன செய்வாங்க என்ன? வெண்பா கவி விருத்தம் ஆஹா. விதவிதமாய் தான் உரைத்து ஆமா. என்ன சொல்லுவாங்க என்ன? அம்மா ஏய். உன்னை பாடி நல்ல அம்மா அழைக்க போறேன் அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே எப்பத்தினிய தாயே அம்மா வாரும் அடி பாடி நல்லையாமா அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே ஓடிய ஓடிய அம்மா பத்திரிய தாயே வந்தீரம்மா உன்னை கூப்பிட்டு அம்மா அழைக்க போறேன் அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே என் குரல் கேட்டு அம்மா நீ வாடி அம்மா உயிரே அம்மா அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே தாயே தாயே யாரே வந்தீரம்மா நான் பாலகன் என்று சொல்லி என்ன பாராமல் இருந்திடாதே பாடகன் என்று சொல்லி பாடகன் என்று சொல்லி பாடாமல் இருக்க போறே நான் சின்ன பிள்ளை என்று சொல்லி நீ சினங்கொண்டு இருந்திடாதே சின்ன பிள்ளை என்று சொல்லி சினங்கொண்டு இருந்திடாதே அம்மா நான் சின்னஞ்சிறு பிள்ளை என்று சினங்கொண்டு இருந்திடாதே சின்ன பிள்ளை என்று சொல்லி சினங்கொண்டு இருந்திடாதே நான் அறியாத அழைத்தேன் என்று நீ அதர வைத்து பார்க்காதே அறியாத அழைத்தேன் என்று அதனை வைத்து பார்க்காதே நான் தெரியாத அழைத்தேன் என்று நீ தூர நின்று பார்க்காதே தெரியாத அழைத்தேன் என்று
நின்று பார்க்காதே நான் புரியாமல் அழைத்தேன் என்று நீ புட்டுக்குள்ளே இருந்திடாதே புரியாமல் அழைத்தேன் என்று புற்றுக்குள்ளே இருந்திடாதே உன் வீர பம்பையம்மா அடி ஓசையிலே 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 அம்மா நீ விளையாடிதாயி அடிவாடி அம்மா வீரப்பம்பையம்மா ஓசையிலே 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 தாயதாயி விளையாடியம்மா வந்தீரம்மா உன் மணி உடைக்க அம்மா அங்க ஓசையிலே 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 நீ மருளாடி அத்தாடி வாடி அம்மா மணி முடிக்க ஓசையிலே 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 ஓடிய ஓடி அம்மா மறுநாடி யாரே வந்தீரம்மா அம்மா கையில் எல்லாம் தாயே சிலம்ப செய்ய இளம்பாதைய இளம்ப செய்ய இளம்பாதைய உன் கைமணிகள் அம்மாடி ஓலமிட கையலே யாயே சிலம்பாதைய இளம்ப செய்ய இளம்பாதைய தாயதாயே கைமணிகள் யாரே ஓசையில அம்மா உன்னை இவ்வளவு நேரமா கூப்பிடுறமே ஆமா. என் ஆத்தா உனக்கு என்ன குறையம்மா உனக்கு ஆறாத கோபம் அல்ல தாயே அம்மா நீ அலைகடல போய் முழுகி அம்மா அடி தீராத கோபம் அல்ல தாயே அம்மா திருப்பார் கடல் முழுகி அம்மா ரொம்ப நேரம் இந்த பம்ப உடுக்க வாசிச்சு ஆஹா. அருள் வந்து ஆடலன்னா ஆஹா. இந்த மக்கள் எங்களை என்னயம்மா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அடி பல்ல படைத்தவர்கள் ஐயே. பரிவாசம் பெய்வார்கள் பல்ல படைத்தவர்கள் பரிகாசம் பெறுவார்கள் பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்கள் பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்கள் அடி உதட்டை படைத்தவர்கள் உதாசீனமாய் பேசுவார்கள் உதட்டை படைத்தவர்கள் உதாசீனம் செய்வார்கள் எம்மா பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்களே ஆமா. உதட்டை படைத்த உலகத்து மக்கள் எல்லாம் ஆஹா. உதாசீனமா பேசுவாங்களே ஆமா. உன் பிள்ளை உன்னை கூப்பிடுறையம்மா அம்மா. நீ கூப்பிட்டதாலதான் உன் ஆலய வாசலுக்கு வந்திருக்கேன் ஆமா. இப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலாமா அம்மா. எம்மா என்ன காட்டி கொடுத்து விட்டு ஐயே. நீ கிழக்க நின்னு பார்க்காதே காட்டி கொடுத்து விட்டு கிடைக்க முன்னும் பார்க்காதே அடி துயரத்தில தட்டி விட்டு நீ தூர நின்னு பார்க்காதே உயரத்தில வெற்றி விட்டு தூர நின்று பார்க்காதே என்ன தவியா தவிக்க வைத்து நீ தள்ளி நின்று பார்க்காதே தவியா தவிக்க வச்சு தள்ளி நின்று பார்க்காதே எம்மா உன் பிள்ளை துடிக்கிறையம்மா அம்மா. அம்மா அம்மா என்று உன்னை 1000 முதல்ல கதறி அழைக்கிறேனே ஆமா. அன்னை பராசக்தி ஆ. என்ன சொல்லி வரணும் என்ன? இந்த அம்மா எப்படி வருவா எப்படி? அடி அஞ்சாதே அம்மா அடி ஓடியா. என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி நீ ஆடி வர ஆத்தா வேண்டும் அடி ஐயாவே அம்மா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி தாயதாயி ஆடி வர அம்மா வேணும் அம்மா நான் வந்தேன்டா வந்தேன்டா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பிறப்பு அம்மா நீ சொல்லும் அம்மா வந்தேடா வந்தேடா என்று சொல்லி ஓடியா 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 அம்மா என்று சொல்லி. வாமா வாமா வாய்ப்பிறப்பு வாயாலே சொல்லுவோம் அம்மா வந்தேன்டா என்று சொல்லி ஆமா. உன் வாயால ஒரு வாக்கு சொல்லணும் அம்மா ஆமா. அப்படி என்று ஏய். இந்த அம்மாவை அழைக்கும் பொழுது ஏய். என்ன சொல்லி கூப்பிட்டா வருவாங்க என்ன? அடி கோவிந்தா அம்மா ஓடியா. என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல நீ கோவி நல்ல தாயே எழுந்திடம்மா கோவிந்தா அம்மா என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல தாயதாயே கோவிந்தா தாயே எழுந்திரம்மா நான் நாராயணா நாராயணா என்று சொன்னேன் என்று சொல்லி என்று சொன்னேன் என்று சொல்லி நீ நடனம் விட்டு எம்மாடி வாரும் அடி நாராயணா நாராயணா என்று சொன்னேன் கோவிந்தா என்று சொன்னேன் அம்மா நடனமிட்டு தாயாரே வந்தீரம்மா ஹரிராமா ஹரிராமா என்று சொன்னேன் என்று ஹரி சொன்னேன் என்று சொன்னேன் என்று சொன்னேன் நீ அலறி நல்ல அம்மா எழுந்திடம்மா ஹரிராமா ஹரிராமா என்று சொன்னேன் என்று சொன்னேன் என்று சொன்னேன் தாயதாயே ஹரிநல்லோ தாயே எழுந்தீரம்மா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமா. பூசாரிகள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்வாங்க என்ன? கோவிந்தா 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 அப்படி என்று என் ஆண்டவனை எங்க இருந்து கூப்பிடுவாங்க எங்க இருந்து? அடி ஆகா ஐயம்மா அங்க பார்த்தபடி பார்த்தபடி பார்த்தபடி
தேடுவோமே ஆகாய அம்மாக பார்த்தபடியே பார்த்தபடி பார்த்தபடியே தாயே அண்ணனையும் அம்மாக தேடுறோமே அங்க கற்பூரம் தங்காட்டி அந்த கண்ணனையும் தேடுவோமே கற்பூரம் தானே காட்டி கண்ணனை தேடிடுவே அங்க வான் நோக்கி பார்க்கையிலே வட்டமீடு செங்கருடன் வானோக்கி பார்க்கையிலே வட்டமிட செங்கருடல் அங்க செங்கருடன் மீதேறி அந்த செங்கன்மால் வந்துட்டு மாறு செங்கருடன் மீதே செங்கல்மால் வந்திடுவார் வந்துட்டார் பெருமாள் வந்துட்டார் கோவிந்தா 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 அப்படி எம்பெருமான் நாராயணன் வந்துட்டாரு சொன்ன உடனே அந்த கரகம் என்னும் பாலனுக்கு என்ன நடக்கும் அடி அங்காசிலுக்கு அடி அருள் வந்து ஆடுதடி அடி உள்ளாசிலுக்கு அடி அடி ஊரெல்லாம் ஆடுதடி யாரு பிடிக்க அடி வேப்பிலைய கையேந்தி வேண்டும் பேர் சாமியாட அந்த வேப்பிலைய கையேந்தி வேண்டிய பேர் சாமியாட அந்த பச்சிலைய கையேந்தி அந்த பாலரெல்லாம் சாமியாட அந்த சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் சித்து வந்து சாமியாட அங்க சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் சித்து வந்து சாமியாட அடி கண்ணி இளம் பெண்கள் எல்லாம் கரகத்தின் முன் சாமியாட அங்க ஏழு கண்ணி கூடி வர இன்பம் மூலம் வாடி வர ஒரு வாலிப பிள்ளை எல்லாம் வரிசையாக சாமியாட அங்க தள்ளாத முதிய வரும் என் தாயார் கரகத்தின் முள் அம்மா அருள் வந்து ஆடிடவே என் ஆத்தா மனம் குளிர எல்லா மக்களும் சாமி வந்து விளையாட இந்த அம்மாவை அழைத்து அம்மா நீ யாரு அம்மா வந்திருக்கிறது இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு திருவிழா வைபோகம் ஆடி திருவிழா செய்கிறமே அம்மா உனக்கு மனக்குறைகள் ஏதாவது இருக்கா மகிழ்ச்சியா இருக்கியாம்மா நீ மனமகிழ்ந்து அகமகிழ்ந்து இந்த உலக மக்களை எல்லாம் காக்க வேண்டும் அம்மா அப்படி என்று அம்பாளத்தில் உத்தரவு வாய்ப்பிறப்பு பெற்று என்ன செய்வாங்க அம்மா எடுத்து வைத்த பூங்கரகம் ஈஸ்வரியல் பாலகன் மேல் அங்க தூக்கி வைத்த பூங்கரகம் தூயவளின் சிரசினிலே வீதியிலே அம்மா அடி ஆடி வாரா ஆடி வாரா அடி வெளிவாழான் தாயே முழங்க வாரா ஆடி வாரா தாயே அப்படி அம்மா வீதியிலே ஆடி வரான்னு சொன்னா அந்த ஊரிலே உள்ள தாய்மார்கள் என்ன செய்வாங்க சக்தியில் மறுவுருவம் யாரு சக்தியின் மறுவுருவம் இந்த பெண்கள் எல்லாம் இந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து என்ன செய்வாங்க தெரியுமா அந்த தாய்மார்கள் ஓடி வந்து தரையை தம்பெருக்கி ஓடி வந்து தரையை தந்தரித்து அம்மா தரையை தம்பெருக்கி ஒரு தண்ணீரும் தந்தளித்து அங்க தண்ணீரும் தந்தளித்து தரைக்கோலம் போட்டு வச்சு அந்த பெண்கள் எல்லாம் அம்மா அடி ஓடி வந்து அம்மா உனக்கு பெருமை உடல் அம்மா அங்க வாசலிலே உமையவளே தாயதாயி அடி வாசாலையும் தான் பெருக்கி வண்ண வண்ண கோலமிட்டு அங்க பூமியை தான் பெருக்கி பூக்கோலம் போட்டு வச்சு அந்த வீதி எல்லாம் தான் பெருக்கி விதவிதமாய் கோலமிட்டு ஒரு மண்ணையும் தான் பெருக்கி மாவாரை கோலமிட்டு
அப்படியாக தரையை பெருக்கி தண்ணீர் தெளித்து தரைக்கோலமிட்டு தெருவை பெருக்கி தேர்கோலமிட்டு மண்ணை பெருக்கி மாவாளி அரிசி மா கோலமிட்டு என்ன செய்வாங்க அந்த கோலத்தின் நடுவிலே சாணத்தை வைத்து அடி பூசணி பூவை வைத்து என் பூவை அரைத்தான் அழைக்க பூவை வைத்து பூவை அரைத்தான் அழைக்க அடி வாசலிலே விளக்கேட்டி வஞ்சி அழைத்தான் அழைக்க வாசலிலே விளக்கேத்தி வஞ்சி அரைத்தான் அழைக்க ஒரு குத்து விளக்கேட்டி என் கோலை அழைத்தான் அழைக்க விளக்கேத்தி கோலை அரைத்தான் அழைக்க அம்மா தாய் விளக்கை எட்டி வைத்து என் தாயாரை வணங்கி நிற்க தாய் விளக்க தானி வெட்டி தாயாராக நான் அழைக்க அடிக்கும் பம்பை ஓசையிலே ஆடி வரும் வேளையிலே அடிக்கும் பம்பை ஓசையிலே ஆடி வரும் வேளையிலே வாசலிலே நிற்க வைத்து பாத பூஜை தானும் செய்து வாசலிலே நிற்க வைத்து பாத பூஜை தானும் செய்து கரகம் தனை தான் வணங்கி கற்பூரத்தை ஏற்றி வைத்து கரகம் தன்னை தான் வணங்கி கற்பூரத்தை ஏற்றி வைத்து அடி ஏற்றி வைத்த அம்மா விளக்கினிலே இலக்கியிலே விளக்கினிலே அடி எழுந்தருள அம்மா அடி வேண்டும் அடியே ஏற்றி வைத்த தாயே இலக்கியிலே விளக்கினிலே இலக்கியிலே உமையவாளே என்னருள தாயே வேணும் அம்மா கரகத்திலே ஆடி வரக்கூடிய அந்த அம்பாளை நிறுத்தி வாசலில் நிற்க வைத்து பாத பூஜை செய்து அம்மா ஏற்றி வைத்த விளக்கிலே நீ எழுந்தருள வேண்டும் குத்து விளக்கொளியிலே நீ குடியிருக்க வேண்டும் இந்த தாய் விளக்கு ஒளிதனிலே நீ தாய் போல நின்று என் மக்களையும் குடும்பத்தையும் காக்கணும் அம்மா அப்படி என்று அந்த தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அடி கையெடுத்து அம்மா உன்னை கும்பிடுவா கும்பிடுவா இங்க கட்டழகி தாயே அடி சக்தியாளே கையெடுத்து அம்மா கும்பிடுவா கும்பிடுவா தாயலாயே தாயே கும்பிடாளே அப்படியாக என் அம்மாவை வணங்கி வீடு வீடா ஓசைகள் எல்லாம் கண்டு எங்க வருவாங்க ஆடி வந்திடுவா ஆலயத்தை தேடி கொடிவாடி வந்திடுவா அவ கோவிலை தேடி விளையாடி வந்திடுவா அந்த வீதியெல்லாம் சுட்டி அவ திருக்கோவிலுக்கு வாசலுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்க அடி பூசலக்க திஷ்டி சுத்தி என் பூவை அழைத்தான் அழைக்க பூஜாரி காட்சி சுத்தி பூவை அரைத்தான் அழைக்க அடி கற்பூர தீபம் காட்டி கற்பூர தீபம் காட்டி கட்டழகி உனை அழைக்க கற்பூர தீபம் காட்டி கட்டளைக்கு உனை அழைக்க நீ ஆலயத்தை அம்மா நீ சுத்தி வந்து சுத்தி வந்து சுத்தி வந்து சுத்தி வந்து அடி ஆனந்தம்மா தாயே நடனம் ஆடி ஆலயத்தை சுத்தி வந்து ஓடியா ஓடியா அப்பா சுத்தி வந்து தாயதாயி ஆனந்தமா நானாமாட அடி பாம்பாக பாம்பாக பிரண்டாடி இரண்டாடி 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 நீ பதியமர்வாய் கருவறையில் பம்பாக இரண்டாடி 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 தாயதாயே பதியமர்வா பதியமர்வா அடி பம்பரம் போலம்மா சுரண்டு ஆடி ஆடி சுரண்டு ஆடி இரண்டு ஆடி நீ பதியமர்வாய் தாயே கருவறையில் அமரமா தாயே சுரண்டு ஆடி சுரண்டு ஆடி இரண்டு ஆடி தாயதாயே அவ சிரித்த முகத்தோடு சிங்கார கொழுவமரே அவ குவிந்த சிரிப்போடு குழுமவர் வாழ் கருவறையில் அடி ஆலயத்தின் அம்மா கருவறையில் கருவறையில் நீ ஆனந்தம்மா அம்மா நீ கோழி வீரம்மா கருவறையில் தாயதாயி உன் கோவில் நல்ல அம்மா கருவறையில் கருவறையில் நீ குடியிருக்க மாறி அலை வேண்டும் அடியம்மா கருவறையில் தாயதாயி கோவிந்தா 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 இப்படியாக
மறுபடியும் கோவிந்தா கோவிந்தா என்று ஆமா ஊர் மக்கள் எல்லாம் கூடி வர ஆலயத்தில் அம்பாளை கருவறையிலேயே பதியமர்த்தி ஆமா அந்த அம்பாளை மணமகள் வைத்து அந்த மக்கள் எல்லாம் என்ன கேட்பாங்க என்ன வரம் கேட்பாங்க காசு கொடுன்னு கேட்பாங்களா பணம் கொடுன்னு கேட்பாங்களா என்ன கேட்பாங்க எம்மா ஒரு நோய் நொடிகள் வாராமலே வாராமலே நீ தாய் போலியே எங்காலைய காரும் மாடியே